நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிகினர்ஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களை அளவெடுத்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான அளவெடுத்து நம்ம தைக்கும்போது ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது பொதுவாக நம்ம ஒரு மார்பு சுற்றளவு எடுக்கிறோம், அதை வச்சே நம்ம மெயின் பண்ணி ஷோல்டர் எவ்வளோ வரணும், ஆம் உயரம் எவ்வளோ வரணும், ஆமோட வளைவு எவ்வளோ வரணும், கழுத்தோட அகலம் எவ்வளோ வரணும், முன் கிராஸோட உயரம், அஃபெக்ஸ் பாயிண்ட்டோட அளவு, சென்டர் பாயிண்ட்டோட அளவு, டாட் அளவு எல்லாமே நம்ம எப்படி வரணுன்றத ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு நம்ம அளவு பிரிக்கலாம். இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் இந்த ஃபார்முலாவை நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உயரம், நீங்கள் ப்ளவுஸோட உயரத்தை மட்டும் அசால்ட்டாக நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம உயரத்துக்கு, அதாவது அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உயரம் வைக்கணும். நம்ம அதிகப்படியான நம்ம உயரம் வச்சுட்டாலும் ப்ளவுஸ் செட் ஆகாது. நீங்கள் எந்த ஃபிட்டிங்காக நீங்கள் தைச்சாலுமே இறக்கம் அதிகமானால் நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வேலை செய்யும் போதோ இல்லை ஏதாவது நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா போடும்போது ஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்று பகுதியில் அதிகப்படியாக இறக்கம் வச்சோம் அப்படின்னா சுருண்டு வர ஆரம்பிக்கும். அது சுருண்டு வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஷோல்டர் கீழே இறங்கும். பார்த்திங்கன்னா கழுத்து லூஸ் கொடுக்கும். அதனால் நம்ம உயரன்றதையும் ஓரளவுக்கு கரெக்டான அளவு வைக்கணும். நம்ம அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. நான் ஒரு தோராயமாக ஒரு அளவு சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லா இந்த அளவு, அதாவது 28லேருந்து 50 இன்ச்சு ப்ளவுஸ் வரைக்குமே இது பொருந்தும். நான் எவ்வளோன்றதை சொல்கிறேன் ஒவ்வொன்றுக்கும். இப்போ 28 இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸ் நான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ லென்த் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சு வைக்கலாம். நார்மலாக ஒரு 12 இன்ச்சு உயரம் வைக்கலாம். உயரம் நீங்கள் வைக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இறக்கிக்கலாம். அதாவது 12.5 ஒல்லியாக உயரமாக இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் இல்லைன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த 12 இன்ச் மட்டும் நீங்கள் இறக்குனா போதும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு உள்ளவங்களுக்கு, 30 இன்ச்சு உள்ளவங்களுக்கு ஒரு 12.5 இன்ச்லேருந்து 13 வரைக்கும் வைக்கலாம். நீங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் இருக்கிறாங்கன்னா 12 வச்சுருங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா 13 வைக்கலாம். நீங்கள் இதுதான் ஒரு கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு கட் ப்ளவுஸ் போடும்போது. இப்போ 32லேருந்து 34 எதுக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 13, இப்போ 13.5 இப்படி நீங்கள் வச்சுக்கலாம் அளவு. 36லேருந்து 44 வரைக்கும் பாருங்கள். இது 14 இன்ச்சு, 14 இன்ச்லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அடுத்து 46லேருந்து 50 பார்த்தீங்க அப்படின்னா 15 கூட ஒரு அரை இன்ச்சு கூட்டிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கூட்டக்கூடாது. அதாவது 15.5 அரை இன்ச்சு கூட்டி நீங்கள் வச்சுக்கலாம். 15.5 நீங்கள் இந்த அளவுகளில் நீங்கள் இடுப்பு இறக்கம் நீங்கள் வச்சிங்கன்னா தான் ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். அதிகப்படியாக நீங்கள் உயரம் வச்சிங்கன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் நேரம் நம்ம போட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஃபிட்டிங்காக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷோல்டர்லாம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும், நம்மளுக்கு இடுப்புலாம் சுருள ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஹைட்டுக்கு மட்டும் எடுத்து தைச்சி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உயரம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உயரம் எடுத்தாச்சு. உயரம் எவ்வளோன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் பாருங்கள். மார்பு சுற்றளவு, இந்த மார்பு சுற்றளவை நீங்கள் 4ஆல் வகுக்கணும். இதை நான் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். 4ஆல் வகுத்தா ஆன்சர் வருமோ அதை நீங்கள் போட்டுக்கணும். அளவுகள் எது வேணாலும் இருக்கலாம். தோராயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36 / 4 இது 9 இன்ச்சு. இப்படி ஃபார்முலாவை இப்படி போட்டுக்கணும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதாக ஷோல்டர். உயரம் எடுத்தாச்சு, மார்பு சுற்றளவு எடுத்து ஷோல்டர் பாருங்கள். ஷோல்டரை நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா அதே மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவை 6ஆல். இது நார்மல் ப்ளவுஸுக்கு நான் சொல்கிறது. நம்ம க்ளோஸ் நெக்காக இருக்கட்டும், டீப் நெக்காக இருக்கட்டும், அதுக்கெலாம் ஷோல்டர் மாறும். அதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இது நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக நெக்கு ரொம்ப இறக்கம் இல்லாமல் ஒரு நார்மல் நெக்கில் தைக்கிறீங்க, ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சுக்குள்ளே தைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மார்பு சுற்றளவை 6ஆல் டிவைட் பண்ணணும். இதே தாங்க 36 டிவைட் பண்ணுங்கள். 6 இன்ச்சு வரும்.
இதுதான் இப்படி போட்டிருக்கு. மார்பு சுற்றளவு 6 6 இந்த மாதிரி வகுத்து பாருங்கள், கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த 6 இன்ச்சு தான் நம்மளுக்கு ஷோல்டர் வர்றது. மூணாவதாக பாருங்கள், கழுத்தோட அகலம். இந்த கழுத்து அகலம் இந்த கழுத்து அகலத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதே மார்பு சுற்றளவு 12. இங்கே 12ஆல் வகுத்துக்கணும். 36 மொத்தம் 12 பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. உங்களுக்கு 3 இன்ச்சு கிடைக்கும் கழுத்து அகலம். 4வது பாயிண்ட் பாருங்கள். 4வது ஆம் உயரம். இந்த ஆம் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆம் உயரமும் மார்பு சுற்றளவு வச்சு தான் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஷோல்டர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே ஃபார்முலா தான் இங்கே வரும். ஆம் உயரமும் 26 அடுத்த 6 அதே தான் வருப்பாங்க. ஆம் உயரமும் அதுதான் 6. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சு. இது 6 இன்ச்சு வருது. இது 9 இன்ச்சு வருது மார்பு சுற்றளவு. இது 9. இது ஃபார்முலா வேறு ஒன்றும் இல்லைங்க. மார்பு சுற்றளவு மட்டுமே நம்ம எதால் வகுக்கிறோன்றது தான். இங்கே 6ஆல் வகுக்கிறோம். இது கீழே என்ன எழுதியிருக்கணும் அதால் தான். நீங்கள் மார்பு சுற்றளவு 4 ஒரு பகுதி 9. இது பாருங்கள் மார்பு சுற்றளவு. இது வந்து ஷோல்டருக்கு 6. இதே கழுத்தோட அகலம் 12ஆல் நம்ம வகுக்கணும். இது ஆம் உயரம் பார்த்தீங்கன்னா இதே ஷோல்டர் எந்த அளவால் வகுத்தமோ அதே தான் 6ஆல் தான் நம்ம வகுத்தோம்னா என்ன வருமோ போட்டுக்கணும். 4 பாயிண்ட் ஆச்சு. 5வது பாயிண்ட் பாருங்கள். இது ஆம் வளைவு. ஆம் வளைவு இதே மார்பு சுற்றளவு 4. இந்த 4 எடுத்துட்டு எவ்வளோ வருதுன்னா இப்போ 9. இந்த 9 - 1 பார்த்தீங்கன்னா 8. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இது வந்து 4ஆல் வகுத்துட்டு 1 மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த வளைவு உங்களுக்கு கரெக்டாக வரும். 8 இன்ச்சு வரும். இது எல்லாத்துக்குமே எல்லா அளவுகளுக்குமே இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபார்முலா எடுத்துக்கணும். மார்பு சுற்றளவை 4ஆல் வகுத்துட்டு அது என்ன ஆன்சர் வருதோ அதில் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆம் வளைவு உங்களுக்கு வந்துடும். இது 6வது பாயிண்ட். அப்போ முன் கிராஸோட வளைவு. நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா, இங்கே சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு கிராஸ். அந்த கிராஸ் முன்பக்க கிராஸ் அது எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா அதே மார்பு சுற்றளவு டிவைடட் 3. 3ஆல் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் நீங்கள் இங்கே போட்டுக்கணும். போட்டுக்கணும் 3 இங்கே 12. இங்கே இந்த 12 போட்டுட்டு ப்ளஸ் 1 கூட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சு விடுவோம். இங்கே கீழே கிராஸ் தைக்கிறதுக்கு பட்டி தைக்கிறதுக்கு கீழே அந்த வளைவு பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் விட்டுக்கலாம். 13 இன்ச்சை விட்டுக்கலாம். அடுத்து 7வது சென்டர் பாயிண்ட். அந்த நிப்பிள் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு சென்டர் பாயிண்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இது சுற்றளவு மார்பு சுற்றளவை அதே 4ஆல் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா 36 4 9. இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும். இது நீங்கள் எதுவும் கூடுதலாக எதுவும் விட வேணாம். இந்த 9 தான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டாக வரும். அடுத்து இதில் 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒன்று அஃபெக்ஸ் பாயிண்ட். அதாவது நம்ம டாட் எங்கே பிடிக்கணும், சென்டர் பாயிண்ட் நம்ம நேராக வைக்கிறோம் அப்படின்னா அந்த கிராஸுக்கு நேராக நம்ம சென்டர் பாயிண்ட் வைப்போம். கிராஸ் வந்து மார்பு சுற்றளவை 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா அது என்ன வருமோ அந்த வளைவு. அதுக்கு மேலே சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து நிப்பிள் பாயிண்ட் அந்த இடம் எப்படி வரணும்னா அது மார்பு சுற்றளவை 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் கரெக்டாக வந்துடும். அந்த புள்ளி நம்ம எங்கே வைக்கணும்னு நெக்லைன்லேருந்து எப்படி வைக்கணும், அந்த புள்ளி எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா
இப்போ 8வது பாயிண்ட்டாக நிப்பிள் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் பாருங்கள், நிப்பிள் பாயிண்ட்டோட ஃபார்முலா பார்த்துக்கலாம். இது 10ஆல் வகுத்தீங்கன்னா இதனுடைய நிப்பிள் பாயிண்ட்டோட அகலம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த நிப்பிள் பாயிண்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 3.6 வருது. இது ப்ளவுஸோட இந்த டாட் பாருங்கள், ஹூக் பட்டியிலேருந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதனுடைய அகலம் எவ்வளோ இருக்கணும் இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துல ஹூக் பட்டி வர்றதுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் வரும் இல்லைங்களா, அது இந்த ஹூக் பட்டியிலேருந்து எவ்வளோ தூரம் இந்த பாயிண்ட் இருக்குன்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. பார்த்திங்கன்னா கையோட அந்த கேப் லைன் பாருங்கள், அது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது ஃபார்முலா. இதே கையோட கேப் லைன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்கு அதே அளவு பார்த்திங்கன்னா அதே 10ஆல் நீங்கள் டிவைட் பண்ணலாம். 10 இல்லை 12, நம்ம கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் 10 வச்சுக்கலாம், இல்லைனா 12, 10 to 12 எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் 10ஆலே டிவைட் பண்ணுங்கள், 36க்கு கரெக்டாக இருக்கும். 10ஆல் பண்ணிங்கன்னா இதே தான் வரும், 3.6. இதால் பண்ணிங்க அப்படின்னா 12ஆல் வகுத்திங்கன்னா 3 வரும், 3 to 3.6 எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதில் 12ஆல் 10ஆல் ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 12ஆல் இது 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 12ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ப்ளவுஸுக்கு முக்கியமான ஃபார்முலா. உங்களுக்கு முக்கியமாக பாருங்கள், எல்லாமே இந்த மார்பு சுற்றளவு அப்பர் செஸ்ட்டில் வர அந்த நம்பரை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் ஃபார்முலா பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். இதை மறுபடியும் சொல்கிற பாருங்கள், மார்பு சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணால் 9 வருது. அடுத்து பாருங்கள், ஷோல்டர் பாருங்கள், 6ஆல் நம்ம வகுக்கணும் மார்பு சுற்றளவை. அது என்ன ஆன்சர் வருதோ வச்சுக்கலாம். கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 12, 12ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சுக்கோங்க. அதோட ஆம் உயரம் பார்த்தீங்கன்னா அதே ஷோல்டரோட அளவு தான், இதில் 6ஆல் நீங்கள் வகுக்கணும். ஆம் வளைவு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவை நீங்கள் 4ஆல் வகுத்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் 8. முன்பக்க கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவை 3ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சுக்கணும். சென்டர் பாயிண்ட்டு, அதாவது நம்ம நிப்பிள் பாயிண்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட், அது ரெண்டும் மையமாக இருக்கிற இடம் தான் அந்த பாயிண்ட்டு. 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 36 இன்ச்சு 4ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா 9 இன்ச்சு. இந்த 9 இன்ச்சு தான் சென்டர் பாயிண்ட்டாக வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்பிள் பாயிண்ட், அதாவது அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த பாயிண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் அஃபெக்ஸ் பாயிண்ட்டு. அது 3.6 எப்படி வருது, 10ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா 36 வர்றது தான் அந்த அஃபெக்ஸ் பாயிண்ட்டு. இது கேப்லைன், கையோட கேப்லைன், கை இருக்குது அப்படின்னா இந்த வளைவை நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கான இதுதான் கேப்லைன். இது எடுத்தால் தான் நம்ம கையோட ஷேப் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. அது அந்த கேப் எவ்வளோ இருக்கணுன்றது மார்பு சுற்றளவில் 10ஆல் வகுக்கலாம், 12ஆலையும் வகுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆள் குண்டாக இருந்தால் நம்ம 12ஆல் வகுத்துக்கலாம், ஒல்லியாக இருந்தாங்கன்னா நீங்கள் 10ஆலே வகுத்துக்கலாம். இது இல்லைன்னா ஒரே நம்பர் கூட நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் ஒரு 1/2 இன்ச்சு அப்படி தான் கூடும் குறையும். பார்த்துங்க, இதாங்க இந்த ஒரு ப்ளவுஸுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நார்மல் ப்ளவுஸுன்னு சொல்கிறது ரொம்ப டீப் நெக்காக இல்லாமல், க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற கழுத்தோட உயரம் சொல்கிறேன் அந்த அளவு இருக்கிற ஒரு ப்ளவுஸை நீங்கள் எடுத்து இதை தைச்சிங்கன்னா இந்த ஃபார்முலாவை கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ டீப் நெக் வச்சேன்னா எப்படி நம்ம ஷோல்டர் வைக்கணும், டீப் நெக்காக வச்சேன்னா அதாவது க்ளோஸ் நெக்கு டீப் நெக்குக்கு எப்படி நம்ம ஷோல்டரும் ஆம் உயரமும் வைக்கணுன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நார்மலாக தைக்கிறது இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க அளவு ப்ளவுஸ் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி அளவுகளை நீங்கள் ஃபார்முலா போட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். நன்றி.